Hey guys, welcome back. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நம்ம கெட்ட பையன் சார் அப்படிங்கிற சேனல்ல இருந்து நம்ம பாண்டே சாரோட ட்ரால் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம அடுத்தது சாட்டை சாருக்காகவே ஒரு தனி வீடியோ எடுத்து வச்சுருக்கோன்னு. ஸோ என்னென்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் ஓவராக சேலஞ்சு பண்ணது, இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தலைமுறைவாக இருந்தாங்கல்ல, இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க. நம்ம பாண்டே சார் அடித்த பல்ட்டியை எல்லோரும் பார்த்தீங்க. நானே ஆடி போயிட்டேன். 10 சீட்டு ஜெயிக்கிட்டுங்க, நான் அரசியல் பேசுகிறதே விட்டேன்னாரு. இப்போ 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு வார்த்தையை சேர்த்துக்குங்க. என்ன வார்த்தையை சேர்க்கணும், அது அரசியல்னா தெலுங்கு அரசியல் பேசவில்லை அப்படின்னு சேர்த்துக்குங்கன்னு அடிச்சாரு பல்ட்டி. இந்த ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஒரு சேலஞ்சு விட்ட வரைக்கும் அந்த நிலைமைன்னா இங்கே 1000 சேலஞ்சு விட்டுருக்காரு நம்ம ஐயா. இவர் எப்படி அதை சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். முட்டு கொடுக்க முடியாமல் திணறிய சாட்டை துரைமுருகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். எல்லாத்துக்கும் சேலஞ்சு விடும்போதே பதிலும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்காங்கிறது இப்போ தெரியுது. இவர் என்னென்ன பதில் ரெடி பண்ணியிருக்காருங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்போம் சாட்டை துரைமுருகன். வணக்கம் சார். எல்லாருக்கும் முகம் மாறி. தேச அமைச்சரவை பட்டியல்னு ஒண்ணு வந்தா அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்காங்கன்னு சொல்றது, வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சர்டிபிகேட் வாங்கிட்டு பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னா ஐயோ வேற ஒரு உலகத்துல இருக்காங்கன்னு சொல்றது. ஆனா வேற ஒரு உலகத்துல இப்ப சாட்டை துரைமுருகன் பாருங்களேன் சிரிப்பா பாருங்களேன், முகம் முழுக்க சிரிப்பா இருக்கு. வாயில தான் சிரிப்பு, கண்ணெல்லாம் வடிவேல் சொல்றல ஏட்டா போனவன் இன்ஸ்பெக்டரா வராங்கிற மாதிரி நினைச்சு கூட பார்க்கறவங்க. நீங்க மட்டும் இல்ல, பல பேர் அப்படித்தான். கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டரா வர்றான். இவன் பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு கனவாடா கட்டக்கிற மாதிரி புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கட்டேன். உண்மையிலே காலைல பார்த்துட்டு இருக்கும்போது 107 தொகுதி இது உண்மையிலே சர்க்காரோட கிளைமாக்ஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் தோணுச்சு. அது என்ன சொல்லுங்க, என்ன நீங்க மறுபடியும் டக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க முதல் பேசுனதுக்கு பதில சொல்லுங்க சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஃபிளாஷ்பேக் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. இதே ஸ்டுடியோல தான் பேசியிருக்காரு. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்ப நம்ம கற்பனை பண்ணது, நம்ம யோசிச்சது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, அண்டர் எஸ்டிமேட் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. சவால் விடும்போது ரொம்ப எவ்வளவு தெனாவட்டா ஒத்துக்கிறாங்க. தொடர்ந்து நீங்க கலாய்க்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு வார்த்தை பக்கா மாஸ் கட்சி. அவ்வளவுல பாப்பா கட்சி திமுகவா? இது பக்கா மாஸ் கட்சி. நான் சொல்லல, அவர்தான் சொன்னாரு இந்த பக்கா மாஸ் ஊழல ஒழிக்க போறான். ஒருத்தர் வந்து பக்கா மாஸ் கட்சின்னு கலாச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சத்தியமா நாங்க பக்கா மாஸ் தான். உண்மையாலும் பக்கா மாஸ் கட்சின்னு நிரூபிச்சிட்டாரா விஜய்? பக்காமா கட்சி மாதிரி தான் தெரியுது. வாங்க என்ன பண்றது. இன்னைக்கு வரைக்குமே நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி உருப்படாம போறதுக்கு ஒரே காரணம் சாட்டை துறைமுகம் தான். செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த 2 வருஷத்துல விஜய் அவர்களை உங்களை விட அதிகமா விமர்சிச்சவர் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு விஜய் மேல விஜய் விமர்சனம் விஜய் நோக்கி நம்ம கேள்விகள் தான் எழுப்பணும். இனிமேல் யாரையாவது கோமா வந்து நமக்கு கோவம் வந்து எடுத்துட்டோம்னா போடா விஜய், விஜய் மகனே, இது கேள்வியாது. எங்க நீங்க பேசினதெல்லாம் ஃபுட்டேஜ் இருக்குன்னு யோசிக்காம நாங்க விஜய் நோக்கி கேள்விதான் எழுப்பினோம். இப்படித்தான் கேள்வி எழுப்புவீங்களா? பதிலுக்கு அவங்களும் கேள்வி கேட்டாங்கன்னா இதே மாதிரி ஏய் விஜய் போடா விஜய், விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவரையும் விஜயோ, இவரையும் விஜய், எல்லாம் ஒரு விஜய், இவரு விஜய் இது, இவரு விஜய் அப்படி பேசலாமா? எந்த நேரம் விஜய் 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 வாய வச்சாலும் அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. நீங்க பாருங்களேன் எந்த இடத்துக்கு சாட்டை துரைமுருகன் வந்திருக்காரு. அடே சாட்டை கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுனேன். காரைக்குடி பிரபு அவன் எம்எல்ஏ ஆயிட்டான். அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி இருக்கார்ல, அவர் சர்டிபிகேட் மட்டும் அவனுக்கு கொடுக்கல, அவன் எம்எல்ஏவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மகனே அங்கசாமி, நீ மகராசனா இருக்கணும். நீ மகராசனா இருக்கணும். பேசியே அவரை எம்எல்ஏ ஆக்கணும் மட்டும் இல்லாம உங்க அண்ணனை டெபாசிட்டே இழக்க வச்சுட்டியாடா. மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தாரா இருப்போமே.
மக்கள் ஆதரவுல தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. 106 இடங்கள் இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரை ஒரு இடம் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க களத்துக்கு அது ஒரு தற்கொலை கூட்டம், அது ஒரு குட்டி நம்பர்ஸ். களத்துக்கு பார்க்கும்போது களத்துல எங்கேயுமே அவங்க இல்ல. அமைதி புரட்சி நடந்திருக்கா, விசில் புரட்சி நடந்திருக்கா? அப்ப விஜய் சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் புரட்சி நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஓட்டு போட முடியாதுல்ல. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து விலை அப்ப கூட புரட்சி நடந்திருக்கான்னு கேட்டா இன்ஸ்டாகிராம் புரட்சி நடந்திருக்கு. அப்போ கூட அதை எப்படி காலை பிடிச்சி கீழே எழுத்து விடலாம்னு பார்த்தா அதான் சொன்னார்ல, இன்ஸ்டாகிராமில் ஓட்டு போட முடியாதுல்ல. இப்போ நாங்கள் தான் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்க்குறோம், நாங்கள் ஓட்டு போடலையே. அப்போ புரட்சி ஏதாவது நடந்திருக்குல்ல. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டல மாதிரியே தான் பேசுங்க. ஒத்துக்கிட்டு போங்களேன் சார். ஆமாம் சார் நான் உளறிட்டேன், அதுக்கு இப்படி நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கினாங்க. நீங்க யூடியூப்ல கத்துக்கிறதுன்னு கத்துறீங்க, உங்களை பார்த்து ஓட்டு போடாதவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா? சாம்பார் ஆப் எனக்கு இது சரியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க வந்து சரியோ தப்போ மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, அதை நம்ம வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், அவர் தான் சிஎம். 5 வருஷம் அவருடைய ஆட்சிங்கிறத நம்ம வாழ்ந்தாகணும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அழுகுறான் ஒரு செல்வாக்குமே இல்ல, அதை நான் களத்துல பார்க்க முடியறது இல்ல. அவர் தோல்வியெல்லாம் சந்திப்பது தொடர்ந்து உங்களோட வீடியோக்குள்ள கடுமையா சாரணும். கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற கபர் யூ கிரைட் இட்ஸ் ஓவர். உங்களுடைய கணிப்புகள் எல்லாமே பொய்யா இருக்குன்னு இப்ப நினைச்சுக்கிறேன். நீங்க வந்து தோற்று போனதுனாலே வந்து நல்ல கண் வந்து கெட்டவர்னு சொல்ல முடியாது. இதற்கு இது பதில் இல்லையே. கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன? உங்களை கெட்டவன்னு இப்போ யாராவது சொன்னாங்களா? பொய்க்காரன்னு தான் சொல்றாங்க. நீங்க சொன்னதெல்லாம் பொய் தானே, அதை கேட்டா தோத்ததுனாலே நாங்க கெட்டவன் கிடையாது, நீங்க கெட்டவன்னு நாங்களும் சொல்லலையே, சொன்னது பொய் தானேன்னு கேட்கிறாரு. சம்பந்தம் பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு வேற ஒரு வேலையில வாழ்ந்துட்டு போகணும் இப்ப தோணுது. டிவிகே காரங்கெல்லாம் சரியா இருந்திருக்கு, நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்திருக்கு. நம்ம தான் வேற ஒரு உலகம், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்திருக்க போது இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சூர்யா ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் இருப்பாங்க. உங்க வீட்லயே வந்து சூப்பர் ஸ்டார் ஓட்டு இருக்குமே, அவங்க போடுவாங்களா? கமல்ஹாசன் ஓட்டு இருக்குமே போடுவாங்க. ஐயா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம இவர் இருக்காருல்ல, தொடையில் பிறந்தவன் காமாட்சி நாயுடு சார், அவரை இவர் எப்படியெல்லாம் திருப்பி கேள்வி கேட்டவர். இன்னைக்கு அந்த சீட் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. நீங்க அவரை பரட்டி கேள்வி கேட்குறீங்க, அவர் சிரிச்சுக்கிட்டு காமாட்சி சார் மாதிரி ஆயிட்டாரு. ஐயா நீங்க பேசுனதுக்கெல்லாம் அடி சீமானனுக்கு தான் விழுந்துச்சு. அது ஒண்ணு. சும்மா இருந்திருந்தா சரி, ஏதாச்சும் நீங்க கொஞ்சம் பேசாம இருந்திருந்தா அந்த ஜீரோங்கிறது இப்ப எல்லாரும் நம்மள ஜீரோ பாருங்க சார், பெட்ரோல் பங்க்ல ஜீரோ பாருங்க சார் நக்கல் பண்ற அளவுக்கு வந்திருக்குமா? அந்த நம்பர் 1ஆவது வந்திருக்கும்ல. போங்க சார், எல்லாரும் போட்டிருக்காங்க சார். திமுக அதிமுக வரும்போது தொடர்ந்து அவங்க வந்து ஓட்டுக்கு காசு தராங்க, ஏதோ காரணங்கள் அப்படி அடுக்குவீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரா தோல்விக்கான காரணங்களா? இப்ப ஓட்டுக்கு பணம் தரல தாவேகா, ஒத்துக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் போட்டு நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளுக்கு பிரச்சனையே இல்லை. விஜய் அவர்கள் வருகையால நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்படாது, ஒரு ஓட்டு கூட போவாது அப்படின்னு யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களை மாதிரி எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கோன்னு பாருங்க. எங்களுடைய மாநாட்டு கூட்டத்தை பாருங்க, நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டத்தை பாருங்க. நீங்க 3% கூட இல்ல. உங்களுக்கு எரிச்சல் ஆகுதுங்க. எத்தனை பேரோட ஏறி வந்து எத்தனை பேருடைய உணர்வு எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து 16 ஆண்டு காலமாக தொடர்ச்சியா களத்துல நின்று 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. நாம் தமிழ் கட்சி பல இடங்கள்ல எல்லா இடங்களிலுமே டெபாசிட்டே நாம் தமிழ் இழந்திருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த களத்துல நீங்க 100 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்கியிருந்தாலும் அந்த 100 பேரும் நாம் தமிழ் கட்சிக்காக உறுதியா அந்த களத்துல ஆற்றுமல் கொள்ளையும் கனிமூல கொள்ளையும் இயற்கை வள சுரண்டலையும் எடுத்து நாம் தமிழ் கட்சிக்காரன் நிற்பான். திமுக அதிமுகக்கு மாற்று வேணும்னு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இப்ப விஜயை சூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து 15-20 வருஷமா கத்துறீங்க, பேசுறீங்க, தொடர்ந்து போராடுறீங்க, மாற்றமா உங்களை பார்க்கல இல்ல. அட பாவமே,
ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். தலையெழுத்த மாற்ற முடியுமா? இன்னும் வழக்கமா திமுக ஆட்சியில இருக்கும்போதே சாட்டை துரைமுருகன் கருத்துக்கு பயங்கரமா தாவேகா சைட்ல இருந்து எதிர்ப்புகள் அப்படி வரும். தாவேகா போற கருத்துக்கு சாட்டை துரைமுருகன் சைட்ல இருந்து எதிர்ப்புகள் அப்படி வரும். நாம் தமிழர் சைட்ல இன்னமும் அது அப்படிதான் தொடருமா? வேற மோடுக்கு மாறுவீங்களா? என்னடே இனிதாங்க ஆட்டமே இருக்கு. இன்னும் ஏதோ இது வரைக்கும் ஆடினது ஆட்டம் கிடையாது. இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதாடா. இனிதான் இந்த மங்காத்தால ஒரிஜினலான ஆட்டம், ஒரிஜினலான வேட்டை, சாட்டையின் வேட்டை வந்து இனிமே தான் தொடங்கவே போகுது. இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா தர்மடி போல் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஜய், ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு விஜய், ஒவ்வொரு செய்தி தொடர்பாளரும் ஒரு விஜய். நாங்க பயங்கரமா கலாய்ச்சிங்க, நிரூபிச்சிட்டாங்க. அதையும் இவ்வளவு விஜய் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் அவரும் கேட்கிறாரு. அது அப்படியே பதில் மாதிரி அந்த கேள்வியை திருப்பி சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்க. நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் கேலியா பேசின ஒரு வார்த்தை, கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இப்ப மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்களா உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு என்ன பலன் கொடுப்பாங்கன்னு? எல்லோரும் சொல்வது விஜயோட படம் ஃப்ளாப் படமா இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு கையை கடிக்காதுன்றாங்க. விஜய் படம் ஒன்று பெரிய ஹிட் ஆகலைனாலும் போட்ட காசு வந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கெரியரை விட்டுட்டு வர்றாருன்னா ஹி சீரியஸ் அபௌட் இட். தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். இதுல இருந்து ஒன்று இப்போ அவர் சொன்னார்ல, இதுக்கு மேலே தான் அந்த மங்காத்தா ஆட்டம், சாட்டையின் வேட்டை அப்படின்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் ஒரு நடிகர், கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, அவர் இப்படி தான் உலகிட்டு கிடப்பார், கரியர் உச்சத்தை விட்டு வந்துட்டார் அப்படின்னு புதுசாக வந்தவர் ஏதோ இந்த சிஎம் ஆசையில் உளறிக்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னு ஏளனமாக நினச்சி பேசுனதுக்கு இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் அவரை பேசும்போது இது ஏதோ சீரியஸான கேஸு அப்படின்னு ஒரு விதமாக பார்ப்பீங்கல்ல, அதுவே போதும். இதுக்கு மேலேயும் அந்த ஏளனமாக பேச மாட்டீங்கன்னா வாங்கின அடி அப்படி. இனி ஏதாவது பேசணும்னா ஒரு நிமிஷம் ஜர்க்காகி யோசிப்பீங்கல்ல, அந்த 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 ஒரு நிமிஷம் உங்களை ஜர்க்காகி யோசிக்க வைக்கிறது தான் சார் இங்கே விஷயமே. சாட்டையின் வேட்டையை தொடரட்டும், இப்போ மங்காத்தாவில் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் வெற்றி எங்கன்னா அந்த ஜர்க்கில் இருக்குது. இனி சரளமாக உங்களால் பேச முடியாது. எடிட்டிங்கில் நீங்கள் தூக்கிட்டு சரளமாக பேசுகிற மாதிரி வீடியோ வருமே தவிர உங்களுக்கு தெரியும், கேமரா ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே தெரியும் நம்ம பேசின பேச்சுக்கு தான். ஆனால் ஒன்று சார், நீங்கள் பேசின பேச்சுக்கு சீமானந்த் தான் சார் ரொம்ப பாவம். அதான் ஒரு சீட் கூட எடுக்க முடியும். நீங்கள் அவருக்கு ஏதாவது நல்லது பண்ணுன்னு நினச்சிங்கன்னு வைங்கல, நீங்கள் பேசுங்க, பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.